என்னதான் கேஸ் தட்டுப்பாடு அதிகமா வந்தாலும் நம்ம கிராம மக்கள் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா எளிமையா கிடைக்கக்கூடிய விறகுகளை அதிகமா பயன்படுத்திக்கிறாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் விறகையும் பயன்படுத்தாம கேஸ் சிலிண்டரும் வாங்காம 40 வருஷமா உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாம். வீட்டுல 4 மாடு இருந்தாலே போதும், கேஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. 40 வருஷத்துக்கு முன்னாடி சாண எரிவாயு தொட்டியை கட்டியிருக்காங்க. மாடு போடக்கூடிய சாணத்தை எடுத்துட்டு வந்து தொட்டியில விட்டு கரைச்சி விடுறாங்க. சாணியை நல்லா தண்ணி விட்டு கரைச்சு இந்த கசடெல்லாம் நீக்கிட்டு தொட்டியில அடைச்சு வச்சிருக்கக்கூடிய துணியை எடுத்துட்டோம்னா இந்த சாண கரைசல் குழாய் வழியா சாண எரிவாயு தொட்டிக்குள்ள போயிடும். சாண கரைசல் இந்த தொட்டிக்குள்ள போய் விழும். உருவாகக்கூடிய சாண எரிவாயு இந்த கேட் வால் வழியா கேஸா வெளியே வரும். அரைச்சி விட்ட சாண கரைசல் தொட்டிக்குள்ள போய் நொதிச்சு மீத்தேன் வாயுவா வெளியே வருது. அதை தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய சாண கழிவுகள் இந்த தொட்டி வழியா நம்பி வெளியே வரும். இந்த கழிவுகளா நம்ம விவசாயத்துக்கு உரமாவும் பயன்படுத்திக்கலாம். இவரு 12 அடி ஆழத்துக்கு தொட்டியை கட்டி சிமெண்டாலேயே மூடிட்டாரு. நிறைய பக்கம் ட்ரம்மால கட்டப்பட்ட சாண எரிவாயு தொட்டியை தான் நம்ம அதிகமா பார்த்துருப்போம். இந்த தொட்டியிலிருந்து திடமான குழாயை பயன்படுத்தி வீடு வரைக்கும் கொண்டுட்டு போய் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த கோபர் கேஸ் வெயில் காலங்களில் நொதித்தல் அதிகமாக நடக்கிறதுனால கேஸ் அதிகமாகவும் மழை காலங்களில் குறைவாகவும் கிடைக்குதுன்னு அவங்க சொன்னாங்க.